உண்மையான ராமபக்தர் யார் என்றால் அவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான். ஏனென்றால் ஆன்மீகவாதிகள் தினந்தோறும் ராமஜபம் செய்கிறார்களோ இல்லையோ, கருணாநிதி ராமரையும் ராமர் சேதுவை பற்றியும் நாள் தவறாமல் ஒரு கருத்துக்களை சொல்லி ராமரின் பெருமையை உலகமெங்கும் பரப்பியுள்ளார். ராமரும் ராமர் சேதுவின் சிறப்புகளும் உலகமெங்கும் பரவியதற்கு ராம பக்தர்கள் கலைஞருக்குத்தான் நன்றி தெரிவிக்க வேண்டும். 9/10/2007 அன்று கலைஞர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஆய்வுகள், விசாரணைகள் மூலம் இந்த கடல் பகுதியில் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு கட்டுமான அமைப்பும் இருந்ததற்கான அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது என்று கூறியுள்ளார். ஆனால் தமிழக அரசின் சுற்றுலாத்துறை ராமேஸ்வரம் பற்றி வெளியிட்டுள்ள கையேட்டில் தி ஃப்ளோட்டிங் ஸ்டோன் சேது வந்தனம் யூஸ்டு டு பில்ட் தி சேது பிரிட்ஜ் இஸ் ஒர்த் சீயிங் ஹியர். சேது பாலத்தை கட்ட பயன்படுத்தப்பட்ட சேது வந்தனம் என்கிற மிதக்கும் கல்லை இங்கே அவசியம் பார்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கருணாநிதியின் தமிழக அரசு மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த கட்டுமான அறிவியல் ஆதாரம் இல்லை என்று சொல்லும் போது, இந்த சுற்றுலாத்துறையின் ராமர் சேது விளம்பரத்தை மட்டும் வெளியிட்டு சுற்றுலா பயணிகளை பாபா என்று இருகரம் கூப்பி அழைப்பதன் காரணம்தான் என்னவென்று புரியவில்லை. பக்ரீத் பண்டிகையிலும் ரம்ஜான் நோன்பிலும் அறிவியல் ஆதாரம் கண்ட கலைஞர் அவர்கள் ஆதாம் ஏவாள் காதலிலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர் பெற்று எழுந்து வந்ததையும் ஏற்றுக்கொள்ளும் கருணாநிதி, மதுரையை எரித்த கண்ணகி தன் கணவன் கோவலனுடன் விமானத்தில் விண்ணுலகம் சென்றதையும் பாராட்டி மகிழும் கருணாநிதிக்கு ராமர் வாழ்ந்த, நடந்து சென்ற நகரங்களின் பெயர்கள் ஆண்டுகள் பல கோடி ஆனாலும் இந்திய மண்ணில் இன்னமும் அழியாமல் இருப்பதை நினைவூட்ட விரும்புகின்றேன். உதாரணத்திற்கு ஜனக்புரி, அயோத்தியா, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி போன்றவை அவரது ஐக்கிய முன்னணி கட்சிக்காரர்களிடம் சொல்லி வெளிநாட்டவர் ஆளுகையில் பரதகண்டம் இந்தியாவாக மாறியது போல், ராமர் சேது ஆதம்ஸ் பாலம் என்று அழைக்கப்பட்டதை போல் ராமரின் வரலாற்றை நினைவூட்டும் நகரங்களின் பெயர்களையும் நீக்கிவிடச் சொன்னால் வெளிநாட்டு மதக்காரர்கள் கருணாநிதியை பாராட்டி மகிழ்வார்கள். வடபுலத்து வேதாந்தி பகவத்கீதையில் கடவுளை பழிப்பவர்க்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியுள்ளதை எடுத்துச் சொன்னதற்காக நாட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய நிலையில் உள்ள மேயரும் மந்திரியும் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை தாக்கிய கேவலமான நிகழ்ச்சியை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த கலைஞர் அவர்கள் கண்டித்திருக்க வேண்டாமா? நேரு சொன்னார், இந்திய அகராதியில் உள்ளது என்று உதாரணம் காட்டி இந்துக்களின் இதய தெய்வம் ராமனை குடிகாரன் என்றும் இந்துக்களை திருடன் என்றும் மற்ற மதக்காரர்களின் மகிழ்ச்சிக்காக பேசி மகிழ்வதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார். இதைப் போலவே திராவிட இயக்கத்தினர் காமராஜை கருங்குரங்கு என்றும், காந்தியை காமலோலன் என்றும், இந்திரா காந்தியை இரத்த காட்டேரி என்றும் வர்ணித்த வரலாறுகளை கருணாநிதிக்கு வெண்சாமரம் வீசும் காங்கிரஸ்காரர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என எண்ணுகிறேன். ராமர் சேது கடற்பகுதியில் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த கட்டுமான அமைப்பும் இல்லை என்று சொல்லும் கலைஞருக்கு ராமர் பாலம் எப்படி கட்டப்பட்டது என்பதை தனது ராமாயண மகாகாவியத்தில் வேத வித்தகர் மாமுனிவர் வால்மீகி விளக்கியுள்ளதை இங்கு எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன். ராமரும் சுமார் 1016 பேர் கொண்ட வானரப் படைகளும் சேதுவை எங்கு கட்டுவது என்பதை தீர்மானிக்க கிஷ்கிந்தாவில் இருந்து புறப்பட்டு மகேந்திரகிரி மலையை அடைந்தார்கள். சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்கு மகேந்திரகிரி மலைதான் உயரமான மலை என்பது தெரியும். இந்த மலையின் மீது ஏறிய ராமரும் மற்றவர்களும் ராமேஸ்வரத்திற்கு அருகில் உள்ள இடத்தில் இருந்துதான் இலங்கை செல்ல மிகவும் குறுகலான இடம் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டார்கள். மகேந்திர மலைக்கு அருகில் உள்ள கடல் பகுதியில் இருந்து புட்டாளம் என்கிற ஸ்ரீலங்காவின் கடற்கரைக்கு 200 கிலோமீட்டர் தூரம், ஆகவே 200 மீட்டர் ஆழமுள்ள
தற்போதைய பகுதியை தேர்ந்தெடுத்தார்கள். ராமர் ராமேஸ்வரம் பகுதியில் சேதுவை கட்ட முடிவு எடுத்தபோது சமுத்திரத்தின் அரசன் அவர் முன் தோன்றி வானரப் படையில் உள்ளவர்களில் தெய்வீக கட்டிடக் கலைஞர் விஸ்வகர்மாவின் மகன் நலன் உள்ளதை தெரிவித்து அவனே சேதுவை கட்ட தகுதியானவன் என்று கூறுகிறார். ஸ்லோகம் 53 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ராமர் சேதுவை கட்ட துவங்கும் முன் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வணங்கினார். அதுவே இன்றைய ராமேஸ்வரம் திருக்கோவிலாக விளங்குகிறது. அதன் பிறகு ராமருடன் அணிவகுத்த சுக்ரீவன், அனுமன், ஜாம்பவான் போன்றவர்கள் சதசகஸ்ரா 1,00,000 வானரர்களை அழைத்து வந்து சேதுவை கட்ட ஆரம்பித்தார்கள். 5 நாட்களிலேயே சேது கட்டி முடிக்கப்பட்டதாக வால்மீகி கூறுகிறார். மலைகளின் உச்சிப்பகுதிகளை உடைத்து, மரங்களை உடைத்து, அவைகளை வானரர்கள் கடற்கரைக்கு கொண்டு வந்தார்கள். ஸ்லோகம் 54-55 வால்மீகி முனிவர் பாலங்கட்ட தேவையான 15 வகையான மரங்கள் கொண்டு வரப்பட்டதை அழகாக எடுத்து கூறியிருக்கிறார். அவைகள் கிளி, மாமரம், அசோகா, வேம்பு, சார், அஸ்வகர்ணா, தாவ், பான்ஸ், கட்ச், அர்ஜுன், தால், திலக், தினிஷ், பெல், சிட்லன் போன்ற மரங்கள். ஸ்லோகம் 57 இதை காணலாம். வேரோடு பெயர்த்தெடுக்கப்பட்ட மரங்கள் கொடிக்கம்பங்களை போல் தூக்கி வரப்பட்டன. ஸ்லோகம் 56 அன்றைய காலகட்டங்களில் தென்னிந்திய பகுதிகளில் இருந்த உயரமான மரங்களான தாட், சுரீர், பகூல் மற்றும் தென்னை, வேம்பு, மா, பனை போன்ற மரங்கள் முறிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டன. ஸ்லோகம் 59 உடைக்கப்பட்ட மலைக்கற்கள் கடலில் தூக்கி போடப்பட்ட போது கடலின் தண்ணீர் விண்ணளவுக்கு உயர்ந்து தண்ணீரில் மூழ்கியது. ஸ்லோகம் 62 சில வானரர்கள் ஒழுங்கான முறையில் கற்களை போட்டார்கள். சிலர் 1 யோஜனை தூரமுள்ள கயிற்றால் அளவெடு கற்களை அடுக்கினார்கள். ஸ்லோகம் 62 பொறியாளர்களைப் போல் பாலம் அமைப்பதிலும் தேவையான பொருட்களை கொண்டு வருவதிலும் சில வானரர்கள் சுறுசுறுப்புடன் ஈடுபட்டிருந்தார்கள். ஸ்லோகம் 64-65 வானரர்கள் பெரிய மலைக்கற்களை தூக்கி கொண்டு ஓடி ஓடி வேலை செய்தனர். ஸ்லோகம் 66 யானையை விட பெரும் உருவமும் பலமும் கொண்ட வானரர்கள் மிக விரைவில் பாலத்தை கட்டும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். தற்போதைய தமிழக அரசின் பாலம் கட்டுபவர்களும் இதை பற்றி படித்து நன்றாக தெரிந்து கொண்டால் நாட்டிற்கும் மக்களுக்கும் நல்லது உண்டாகும். 5 நாளில் ராமர் சேது உருவாக்க அசாதாரண வேகத்துடன் பணியாற்றிய வானரர்கள் இலங்கை பகுதியில் சுவேல் மலை வரை உள்ள 23 யோஜனை தூரம் வரை உள்ள பாலத்தை உருவாக்கி பெருமிதம் அடைந்தார்கள். பாலத்தின் நீளத்தை சரியாக கணக்கிட இலங்கை பகுதியில் உள்ள சுவேல் மலையே சேதுவின் முடிவு பகுதியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்படித்தான் ராமர் சேது ராமர் நலன் மேற்பார்வையால் உருவாக்கப்பட்டது. ராமர் சேது 100 யோஜனை தூரமும் 10 யோஜனை அகலமும் உடையதாக அமைந்தது. ஸ்லோகம் 76 இது பற்றி கூறப்பட்டிருக்கிறது. வானரர்கள் பால தூரத்தின் எண்ணிக்கையையும் அளவையும் நன்கு அறிந்திருந்தார்கள். 5 நாட்களில் அவர்கள் கட்டிய அளவை 14, 20, 21, 22, 23 வரை கூட்டினால் 100 யோஜனை தூரம் வரும். 5 நாளில் ராமர் சேது உருவாக்கப்பட்டது. வானரர்களின் அயராத உழைப்பால் நலன் கட்டிய ராமர் சேது அழகு மிகுந்த நிழலாக தோற்றமளித்தது. ஸ்லோகம் 74 வானரர்களே அவர்கள் கட்டிய பாலத்தின் சிறப்பைக் கண்டு பிரமித்தார்கள். வால்மீகியின் காவியத்தில் இருந்து ராமர் சேது கட்டப்பட்டதன் சுருக்கத்தை இங்கே சொல்லியுள்ளேன்.
ராமர் சேது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று சொல்லும் கலைஞருக்கு வால்மீகி மாமுனிவர் கூறியபடி ராமர் வழிகாட்டுதலோடு நலன் போன்ற வாளர்கள் சேதுவை உருவாக்கிய வரலாற்றை மிகச் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன்.